ஆம்பூர் அருகே சொத்து பிரச்சனையில் திமுக ஊராட்சி தலைவி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பெரிய கொம்பேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர் திமுக ஊராட்சி தலைவி சோபனா. இவரது கணவர் கோவிந்தராஜ் முன் விரோதம் காரணமாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட நிலையில் மகளுடன் சோபனா தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் கோவிந்தராஜின் அண்ணன் பாண்டியன் என்பவருக்கும் சோபனாவுக்கும் இடையே சொத்து பிரச்சினை காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் நேற்று இரவு பாண்டியனின் மகன் திடீரென சோபனாவின் வீட்டிற்குள் புகுந்து அவரை கை, முதுகு என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த சோபனாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து உமராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்து வீட்டின் அருகே உள்ள பதுங்கியிருந்த சிறுவனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.